நான் இன்றைக்கி 24,000 சம்பாரிச்சிருக்கேன். அது எப்படி சம்பாரிச்சேன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ஓவர்நைட் பொசிஷன் எடுத்திருக்கேன். அது என்ன ஸ்டாக் எடுத்திருக்கேன், ஆனால் ஏன் எடுத்தேன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நேற்று வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம், நான் இந்துஸ்தான் பெட்ரோலும் ஷார்ட் போயிருக்கேன். நான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அதை எக்ஸிட் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லிப்பேஜ் இருந்திருக்குது அந்த ஸ்டாக்கில். அப்புறம் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது ஏன் எடுத்தேன் அந்த ஸ்டாக். பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி செட்டப்ஸ் இன்றைக்கி நிறையா ஸ்டாக்ஸில் பிகேவ் ஆகிருக்கு. ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா லைன் ஸ்டாக்கில் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதே செட்டப் இந்துஸ்தான் பெட்ரோலியம் அந்த ஃபேக் பிரேக் அவுட் எடுத்துகிட்டு திருப்பி அந்த லோக்கே வருது. பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்றைக்கி 4.5% டவுன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் இருக்குது டாபர். பார்த்தீங்கன்னா அதே செட்டப்பில் இருக்குது. ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி இன்றைக்கி ஒரு 3% டவுன் மார்னிங்கில். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 1 மினிட் கேண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மார்னிங் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 3% டவுன். ரிலையன்ஸும் நான் நல்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நான் நேற்று. இந்துஸ்தான் பெட்ரோலும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அடுத்த ஸ்டாக்குக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஆரக்கிள் ஃபைனான்ஸ்னு ஒரு ஸ்டாக் தென்பட்டுச்சு. அது ஏன் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 மினிட் கேண்டிலில் நான் எப்போ எடுத்தேன்னா அந்த ஆரக்கிள் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரானேன். பட் தப்பான என்ட்ரி போட்டேன். நான் திருப்பி என்ட்ரானது வந்து 10:26 என்ட்ரி ஆயிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே என்ட்ரு ஆயிருக்கேன். நாங்கள் ஏன் என்ட்ரானா, இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் அந்த ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஜோன் ஸ்டாக்கே வீக்காக இருந்திருக்குது. ஸோ வந்து அந்த ஜோனை நான் பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. ஸோ வந்து இந்த ஜோனை பிரேக் ஆச்சுன்னா நான் ஜோன் எஸ்எல் வந்து இங்கே வச்சுருந்தேன் ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் என் எஸ்எல். பார்த்தீங்கன்னா தெரியும் 7670 தான் என் எஸ்எல். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஸ்எல்லை பிரேக்கே பண்ணல. கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போச்சு என் செட்டப்பை. பார்த்தீங்கன்னா தெரியும் டே எண்டில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்ல க்ரீன். பார்த்தீங்கன்னா வந்து அரவுண்ட் பார்த்தீங்கன்னா 6500 க்ரீன் வந்துச்சு. ஸோ ஒரு நல்ல செட்டப் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் வேறு ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எதுவுமே எனக்கு சூஸ் ஆகலை. அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் ஒரு ஓவர்நைட் பொசிஷன் எடுத்துருக்கேன்னு. அது என்ன எடுத்துன்னு இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். நான் என்ன எடுத்தேன்னா என்டிபிசி எடுத்தேன். என்டிபிசி ஏன் எடுத்துன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நம்ம நிஃப்டியை பார்க்கணும். நிஃப்டியை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 மினிட் கேண்டில் பாருங்கள், சம்வாட் பேரிஷாக இருக்குது. உங்களுக்கு பார்க்க முடியுது அவங்களால. ஆனால் என்டிபிசிங்கிறது ஒரு நிஃப்டி ஸ்டாக் தான். பட் அதில் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது. நீங்கள் பாருங்கள், பார்த்தாவே தெரியுதுல உங்களுக்கு. ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு என்டிபிசி. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. 1 டே கேண்டில் பாருங்கள், ஒரு நல்ல மொமெண்டமோடு இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த 350.80 ருபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தெரியுது உங்களுக்கு. பார்த்தீங்களா, மல்டிபிள் டைம்ஸ் இந்த லைனை டச் பண்ணிட்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரைக் தெரியுது. பார்த்தீங்களா இந்த கேண்டில் எப்போனா பார்த்தீங்கன்னா Jan 2 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அன்றைக்கே மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% இருக்குது இந்த ஸ்டாக். ஒரு ஸ்ட்ராங்காக அந்த லைனை பிரேக் பண்ணிக்குது. பிரேக் மட்டும் பண்ணது இல்லாமல் நல்லா சஸ்டெயின் ஆகுது அந்த லெவலில். பார்த்தீங்கன்னா தெரியும் அரௌண்ட் 5 மினிட் கேண்டிலில் நான் ஏன் இந்த ஸ்டாக் என்ட்ரானா அந்த ஜோன் பற்றி தெரியும் உங்களுக்கு. ஜோன் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் டெஸ்ட் பண்ணிட்டு பிரேக் ஆகல அந்த ஜோனை. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ வந்து அரௌண்ட் நான் மார்க்கெட் முடிகிறப்ப நான் வந்து லாங் போயிருந்தேன் அந்த ஸ்டாக்கில். ஸோ வந்து உங்களுக்கு என்னென்ன நாளுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து அரௌண்டு 325 என்ட்ரு ஆயிருக்கேன். லாங்ஸ் போயிருக்கேன். அரௌண்ட் 6000 குவான்டிட்டிஸ் ஒர்த் ஆஃப் என்டிபிசி நான் லாங் போயிருக்கேன். நாளைக்கு என்ன பிஎன்எல் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அது தெரிஞ்சுக்க மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.